கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, விசேடமாக 7 மாதங்கள் இந்த காலங்களிலே நான் முதலிலே கூறியதைப் போல பற்பல அனுபவங்கள் ஊடாக எம்மை இறைவன் வழிநடத்தி இந்த புதிய மாதத்திற்குள் எம்மை அழைத்து வந்திருக்கின்றார். இந்த மாதமானது எமக்கு மிகவும் முக்கியமான மாதமாகவும், இந்த மாதத்திலே நாங்கள் இறைவன் கொடுத்த செல்வங்களையும் இறைவன் கொடுத்த இந்த உலகத்தையும் சுற்றல் சூழலையும் அறிந்து ஆராய்ந்து அதோடு எமது வாழ்வை ஈடுபடுத்த இந்த மாதம் சுற்றுச்சூழலை கருத்தில் மையமாக கொண்டு மனிதர்கள் இறைவன் கொடுத்த உடைமைகளை எவ்விதத்திலே அவன் பயன்படுத்துகிறான் என்பதை சிந்தித்து செயல்பட இந்த மாதம் எமக்கு உதவுகிறது. எனவே இன்றைய நாள் பொது காலத்தின் 13வது ஞாயிறு. இன்றைய வாசகங்கள் அனைத்தும் எமது வாழ்வில் நாம் அர்த்தத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது எப்படி என்று ஆராய்கின்ற வேளையிலே இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துவில் மட்டுமே என்பதை எமக்கு எடுத்துரைக்கிறது. உலகத்தை கொடுத்த இறைவன், சகல உடைமைகளையும் கொடுத்த இறைவன், இவை அனைத்திலும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வது இறைவன் இயேசுவின் மூலமே என்று எமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இன்றைய வேத பாடங்கள் அனைத்தும் எமக்கு மிகவும் தெளிவாக இந்த கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறது. ஓசையா தீர்க்க தரிசன நூலானது பாவிகளையும் தேவன் நேசிக்கின்றார் என்பதை, அவர்கள் மனம் திரும்ப வாய்ப்பளிக்கின்றது என்பதையும் அது எடுத்து காட்டுகிறது. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று அங்கு அது கூறுகிறது. அவர்கள் தங்களை அழைக்கின்றவர்களின் முகத்திற்கு விலகி போய்விட்டார்கள், பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள் என்று கூறுகிறது. ஓசையா 11:4 நான் எப்ராமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கினவர் என்று அறியாமற் போனார்கள் என்று அது மீண்டும் கூறுகிறது. எனவே பிரியமானவர்களே, எமது வாழ்வை நாங்கள் மெருகுபடுத்த, மகிழ்ச்சி படுத்த பலவித முயற்சிகளை தினந்தோறும் நாங்கள் எடுத்து வருகிறோம். இந்த முயற்சிகள் எமது வாழ்வின் இறுதியிலே எப்படி இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். உலகிலே மக்கள் தம்முடைய வாழ்வை மெருகுபடுத்த பலவித முயற்சிகளை எடுக்கின்றார்கள், பலவித திட்டங்களை தீட்டுகின்றார்கள். ஆனால் இறுதியில் வெறுமையை, துன்பத்தை, கண்ணீரை, கவலையை தான் அனுபவிக்கின்றதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாங்கள் இந்த கால பகுதியிலே அநேக இடங்களுக்கு சென்று இந்த இறைவன் கொடுத்த இந்த ஆஸ்திகளை பயன்படுத்தி பொருட்களை சேர்த்த மக்களை சந்தித்து உரையாடினோம். விசேடமாக இன்னைக்கு சின்ன சென்ட் பால்ஸ் சர்ச்சில் நான் ஒரு கேள்வி கேட்டேன், யார் யார் போவது அப்படின்னு சொல்லி, எப்படிப்பட்டவர்கள் செல்லுகிறார்கள்னு கேட்டேன். இந்த ஆலயத்தில் யார் அங்கே போயிருக்கிறீங்களான்னு கேட்டேன். அப்போ ஒரு மகன் கை தூக்கி, ஆமா நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னார். நான் கேட்டேன், அங்கே எப்படி, என்ன மாதிரி இருந்துச்சு, எப்படிப்பட்டவர்கள் அங்கு ஆராதிக்கிறார்கள்? அவர் சொன்னார், ஃபாதர் எல்லாருமே டை சூட் போட்டு எல்லாமே நல்ல பெரிய பணக்காரர்களாக இருக்கிறவர்கள் அங்கு வராங்க. அங்கே வர்றவங்க எல்லாமே டை கோட் போட்டிருக்கணும், இல்லாட்டி நல்லா உடுத்தி அழகா இருக்கணும் அப்படின்னு ஒரு
நியதி உண்டு என்று அவர்கள் கூறினார்கள். அப்ப நான் யோசிச்சேன், பணக்காரர்கள் அனைவருமே கட்டாயமாக நிச்சயமாகவே இறைவனை தேடி செல்ல வேண்டும். ஏன் செல்லுகிறார்கள்? அவ்வளவு பணம் இருந்தா, அவ்வளவு ரிச்சா இருந்தா, எல்லா உடைமைகளும் இருந்தால், எல்லா வசதிகளும் இருந்தால் ஏன் இறைவனை தேடி செல்ல வேண்டும்? வாழ்வில் மகிழ்ச்சி தேவை, மனநிறைவு வேண்டும். மனநிறைவு இல்லாவிட்டால், மனக்குறைவு உண்டானால் மக்கள் அலைமோதுவார்கள். எங்கு சென்று இந்த நிம்மதியை பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த நிம்மதி எங்கே கிடைக்கும் என்று யாராயிருந்தாலும் அலைமோதுவார்கள். அப்ப எனவே இந்த உலகத்திலே நீங்கள் எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் அது ஜீவன் அல்ல என்று இன்றைய திருமறை வாசகம் உங்களுக்கு கூறுகிறது. இதற்கு காரணம் என்ன? பிரியமானவர்களே, அநேக முதியோரிடத்திலே, பெரியவர்களிடத்திலே இந்த கேள்வியை நான் கேட்டிருக்கிறேன். இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறீங்க, இவ்வளவெல்லாம் உங்களுக்கு இருக்கு, என்ன உங்ககிட்ட குறைவு? ஃபாதர், மன நிம்மதி இல்லை, எல்லாம் இருந்துமே வேலை இல்லை, எங்களுடைய பிள்ளைகளிடத்துல போய் ஒரு அரை மணி நேரம் கதைக்கிறதுக்கு டைம் இல்லை. யாருக்கு? உங்களுக்கா? இல்லை, பிள்ளைகளுக்கு வந்து எங்களோட கதைப்பதற்கு நேரம் இல்லை, எங்களோடு உறவாடுவதற்கு நேரம் இல்லை, எங்களுடைய ஆசாபாசங்களை அறிந்து கொள்வதற்கு நேரம் இல்லை. எனவே பிள்ளைகள் சிறிது நேரம் சிந்தித்து செயல்பட இந்த காலங்கள் எம்மை அழைக்கிறது. எனவே இதற்கு காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, குருக்களும் துறவியர்களும் கூட அதைத்தான் கூறுகிறார்கள். இந்த மக்களுக்காக எங்களுடைய வாழ்க்கையை பரிபூர்ணமாக தியாகம் செய்தோம், ஆனால் இந்த மக்கள் எம்மை மதிப்பது கிடையாது, எங்களை நினைவு கூறுவது கிடையாது. இதுதான் மக்களுடைய வாழ்வாக இருக்கிறது. மனிதனுடைய வாழ்வு சகலமும் இறைவனுடைய திட்டத்தோடு அது திட்டமிட்டப்பட்டிருக்கிறது என்பதை நீங்களும் நானும் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்போ 2-3 பேர் வந்து சொன்னாங்க, ஃபாதர், வெளிநாட்டில் நிலநடுக்கம் ஏற்பட்டது, இலங்கையிலெல்லாம் இப்போ கிளைமேட் மாறிடுச்சுன்னு. ஆமாம், மனிதனால் ஒன்றும் செய்ய முடியாது, அதை மாற்றி அமைக்க முடியாது. அது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி யோசிக்க முடியும், இறைவனிடத்திலே வேண்டுதல் செய்ய முடியும், எமது குறைகளை சிந்திக்க முடியும். பிரியமானவர்களே, எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்தாலும், எவ்வளவு உடைமைகளை சேர்த்தாலும், இறைவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாமல் எமது தன்னலம் கருதி தன்னலத்திற்காக நீங்கள் சேர்க்கின்ற அனைத்துமே இறுதியில் கண்ணீரும் கவலையும் துன்பமுமாக அது மாறிவிடும் என்பதை நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. எனவே எமது வாழ்வில் பிரச்சனைகள், கேள்விகள் எழுகின்றன. இவை அனைத்தும் நான் எப்படி இதிலிருந்து மீள இறைவன் எம்மை ஆதாயப்படுத்துவார் என்பதை சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த மனிதனுடைய வாழ்வானது இறைவனுடைய திட்டத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வாகனத்தை வாங்கினா அதை கட்டாயமாக சர்வீஸுக்கு போடுவோம். சர்வீஸுக்கு போடாட்டி அது என்ன நடக்கும்? இறுகிரும். அதனால தான் ஆதி காலத்திலிருந்தே இறைவன், உலகத்தை படைத்த இறைவன் 7வது நாள் என்ன செய்தார்? என்ன செய்தார்? ஓய்ந்திருந்தார். அந்த ஓய்வை நீங்களும் நானும் இந்த காலத்தில் எடுக்கிறோமா? ஓய்ந்தது மட்டுமல்ல, அந்த நாளை யாருக்கென்று கொடுத்தார்? இறைவனுக்காக கொடுத்தார். இறைவனோடு சஞ்சரித்தார். தன்னுடைய வாழ்வை உணர்ந்து அந்த குறைகளை சிந்தித்து பரிபூர்ணப்படுத்தபடி இறைவனிடத்திலே ஓய்வெடுத்தார்.
நாங்கள் இன்னைக்கு அதை செய்யறதில்ல. ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை வாங்க அப்படின்னு சொன்னா இது என்ன, இந்த காலத்துல எல்லாம் அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் போயிட்டு உட்கார்ந்துருந்தா எங்களை கவனிக்கிறது யாரு அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இந்த பக்கம் வாரதில்லை. எப்போ வருவோம்? சுகம் இல்லாமல் இருக்கிற நேரம் கால் பண்ணி சொல்லுவாங்க, ஃபாதர் அவருக்கு சுகம் இல்லை, அவர் கொஞ்சம் போயிட்டு பார்த்துருங்க. ஓய்வெடுத்து எமது உடலை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்து இறைவனுடைய காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது இறைவன் எம்மை வழி நடத்துகிறவனாக இருப்பார். அப்படி அல்லாவிட்டால் எமது வாழ்க்கையில் வெறுமை அங்கு நிலைத்து கொள்ள ஆயத்தப்படுத்துகிறது. அப்ப நிறைய எமது வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியங்கள் ஏற்படலாம். நோய்கள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், சோர்வுகள் வரலாம். அதற்குள்ளாக நீங்களும் நானும் அறிந்து கொள்வது என்ன? ஆண்டவரே, எமது வாழ்க்கையில் எந்த இடத்திலே நாங்கள் பிழைகளை விட்டோம், எந்த இடத்திலே உம்மை நேசிக்க உம்மோடு நெருங்கி ஜீவிக்க நாங்கள் தவறிவிட்டோம் என்பதை நீங்களும் நானும் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் இன்னைக்கு விண்ணரசில் செல்வம் சேர்த்தல் என்று இருக்கிறது. சும்மா அங்க போயிட்டு இங்க மாதிரி பில்டிங் கட்ட முடியாது, இங்க மாதிரி அங்க சொத்து சேர்க்க முடியாது. எப்படி சேர்ப்பது, எப்படி விண்ணரசுக்குள் செல்வது என்பதை இறைவன் இங்கு மிகவும் அழகாக அவருடைய புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார், எம்மை வழி நடத்துகிறார். இன்னைக்கு வாசிக்க கேட்ட நற்செய்தி நூல் எமக்கு மிகவும் அழகாக இதனை எடுத்துரைக்கிறது. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் அல்லது கேட்டுக்கொண்டான். அப்ப குடும்பத்துல பிரச்சனை, சொத்துல பிரச்சனை, செல்வத்துல பிரச்சனை, சல்லி கூட கூட இந்த பிரச்சனை எல்லாம் தொடர்ந்து வரும். ஒருத்தன் குடும்பத்துல ஏதோ பிரச்சனை, இறைவன் இயேசு கிட்ட போய் அதை கேட்கிறார். அவர் என்ன சொல்றாரு? டக்குன்னு வாப்பா உட்காரு, நான் தான் இங்கே லீடர், எல்லாம் பிரித்து கொடுத்தாரா? நாங்களாக இருந்தால் பாஞ்சி செஞ்சிருவோம், என்கிட்ட வந்து கேட்டுட்டா நான் சொல்லிடுறேன் செஞ்சிடணும். அங்கே இறைவன் என்ன சொல்றாரு? உங்களுக்கு நியாயாதிபதியாக வைத்தவன் யார்? என்னை. உங்களுக்கு பாகம் பிரித்து கொடுக்க வைத்தவன் யார் என்று அவர் கேட்கின்றார். பிரியமானவர்களே, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். எனவே இந்த உலகத்தில் வாழ்கின்ற நீங்களும் நானும் எமக்கு ஏற்படுகின்ற அனைத்து காரியங்களிலும் இறைவனை மையமாக வைத்து அவரிடத்தில் முதலிலே கூறி பின்பு எமது வாழ்வை நாங்கள் நெறிப்படுத்துகின்ற பொழுது மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் எமது குடும்பத்திலே நிலைத்திருக்கும். இன்னைக்கு உலகத்தில் மக்களுக்கு பிரச்சனை வர்றது ஏன்? நாங்க சொல்லுவோம் என்ன, நாப்பட்ட கஷ்டம், நாப்பட்ட துன்பம் யாருக்கு வரக்கூடாது? எமது பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, இல்லையா? அதுதான் பெற்றோர் முதியவர்களுடைய பேசிக் ஃபவுண்டேஷன். கஷ்டப்பட்டு 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 பிள்ளைகளுக்கு சேர்த்து வைப்பாங்க. ஆனா அந்த பிள்ளைகளை வழி நடத்துறதுல தவறிடுவாங்க. சிறு வயதிலிருந்தே அவர்களை வழி நடத்துவதில் அவர்கள் தவறி விடுவார்கள். எனவே வயது முதிர்ந்தவர்களாக இருக்கின்ற பொழுது ஐயோ இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்கலையே அப்படின்னு யோசிப்பாங்க. அதுதான் இன்னைக்கு ஓசியா 11ஆம் அதிகாரம் 1-11 வசனங்கள் மிகவும் அழகாக அது கூறுகிறது. இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்த போது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கின்றவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள், இறைவனை விட்டு விலகி சென்றார்கள். ஆனால் நான் அவர்களோடு இணைந்திருந்தேன், அவர்களை அழைத்தேன். இறைவன் பல விதங்களிலே பல நேரங்களிலே உங்களையும் என்னையும் அழைக்கின்ற தேவனாக இருக்கிறார். ஆனால் நாங்கள் உலக ஆசா பாகசங்களுக்கு எம்மை விட்டு கொடுத்து விட்டு விலகி அங்கு சென்று விடுகிறோம்.
நான் எபிராமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்கினவர் என்று அறியாமற் போனார்கள். அப்ப இங்கு வேதாகமம் சொல்லுது, பிள்ளைகளை எவ்விதத்திலே வளர்க்க வேண்டும், அவர்களுக்கு சிறுவயதிலிருந்தே என்னென்ன ஞானங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று திருமறை எடுத்துரைக்கிறது. அப்ப நாங்க இந்த காரியங்களை சிறுவயதிலிருந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை, செய்யறது இல்லை. ஏன்? எங்களுக்கு சொத்து சேர்க்கணும், அந்த புள்ள நாப்பட்ட கஷ்டம் படக்கூடாதுன்னு சொல்லி சொத்தே சேர்த்துக்கிட்டே வருவோம். இறுதியில் அந்த பிள்ளை பெற்றோர்களுடைய சொற்களை கூட கேட்காமல் உறவை கூட முறித்துவிட்டு உறவாடுவதற்கு கூட நேரம் இல்லாமல் போய்விடும். இறுதியில் கண்ணீரும் சஞ்சலமுமே அவருடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் என்று திருமறை கூறுகிறது. எனவே பிரியமானவர்களே, இன்றைய வாசகத்திலே அங்கு இறைவன் ஒரு அழகான உவமையை கூறுகிறார். ஒரு செல்வந்தன் தனது தோட்டத்தில் பயிரிட்டு தானியங்கள் நிறைந்து விட்டது என்று அவன் கண்டான். கண்டு என்ன சொல்றான்? இவை அனைத்தும் இது எனக்கு எத்தனையோ என்ற ரிட்டையர் முடிச்சும் எனக்கு இது போதும். அப்ப என்ன செய்யணும்? இருக்கிற ஸ்டோர் பத்தாது, இந்த ஸ்டோர் பத்தாது. அப்ப என்ன செய்யணுமா? அதை இடிச்சு நான் பெருசா கட்டி இவை அனைத்தையும் அதுல கொண்டு போயிட்டு சேர்த்து வச்சிருவேன். அப்ப நான் இனி என்ன செய்ய மாட்டேன்? வேலைக்கு போக மாட்டேன். இன்னையிலிருந்து நான் எங்கேயும் போக தேவையில்லை, கஷ்டப்பட தேவையில்லை. இது எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போறேன்? சாப்பிட்டு இறுதி நாட்கள் வரை மகிழ்ச்சியாகவே நான் வாழப் போகிறேன் என்று சொல்லும் பொழுது அங்கு இறைவன் கேட்கின்றார், மதிகட்டவனே, இன்னைக்கு இரவில் உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்பட்டால் நீ சேர்த்து வைத்தவைகள் யாருடையதான்? இதை நாங்க எப்ப யோசிப்போம்? இதை எப்ப யோசிப்போம்? இப்பெல்லாம் யோசிக்க மாட்டோம். இப்ப எங்களுக்கு சக்தி இருக்கு, தைரியம் இருக்கு, நல்லா நடக்கலாம், ஓடலாம், குஸ்தியா இருக்கிறோம், 6 பேக்ஸ் 7 பேக்ஸ் எல்லாம் இருக்கு. இதனால இப்ப நம்ம யோசிக்க மாட்டோம். எப்ப யோசிப்போம்? வயது முதிர்ந்தவர்களாக இருக்கணும். அப்படி இல்லாட்டி ஆஸ்பத்திரியில தனிமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்ப போயிட்டு தட்டி, ஐயா நீங்க இப்ப எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஐயோ எல்லாருமே என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்களேன்னு. இல்ல, யார் இருக்கிறது உங்களோட? ஆண்டவர். அவர் உங்களோடு கூட உங்களை வழி நடத்துகிறவராக அந்த இடத்திலே இருக்கிறார். அவர் உங்களை கைவிடவில்லை, அவர் உங்களை நேசிக்கின்றார். இந்த அனுபவங்கள் நிச்சயமாக எம் ஒவ்வொருவருக்கும் வருகின்ற பொழுது நாங்கள் சிந்திப்போம், இவ்வளவு சேர்த்து வச்சும் வேலை இல்லை, நாங்கள் இறைவனுடைய சித்தத்திற்காக வேலை செய்யல, அவருடைய மகிமைக்காக நாங்கள் வேலை செய்யவில்லை என்பதாக. எனவே பிரியமானவர்களே, இன்றைய நாளின் வாசகங்கள் அனைத்துமே எமக்கு சொல்லப்படுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சொத்து செல்வங்கள் அனைத்துமே கொடுக்கப்படுகிறது உங்களுக்காக மட்டுமல்ல. ஏன்? அந்த மனிதனுக்கு நிறைய விளைச்சல் கொடுக்கப்பட்டது. ஏன்? நீ அப்படியே உன்ட களஞ்சி சாலையை இடிச்சு வச்சு கட்டி அப்படியே சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருனா இல்ல, உன்னால் மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களை நீ போஷிக்க வேண்டும், மற்றவர்களை போஷிப்பதற்கு ஏற்ற விதத்தில் நீ உன்னுடைய உடைமைகளை சொத்துக்களை பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது உனக்கு விண்ணரசில் செல்வங்கள் சேர்த்து வைக்கப்படும். அது மாத்திரமல்ல, ஒரு குறையும் இல்லாமல் இறுதி வரை இறைவனுடைய ஆசி வழி நடத்துதல் எமக்கு இருக்கும். இந்த மாயமான வாழ்க்கையிலே வாழ்கின்ற பொழுது நீர் எம்மோடு கூட இணைந்து செயல்படுகிறவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் இறைவனே, எமது வாழ்வில் காணப்படுகின்ற குறைகளை தினந்தோறும் நீர் எமக்கு வெளிப்படுத்தி, ஆண்டவரை அதை ஈடு செய்வதற்காக எமக்கு உம்முடைய ஞானத்தை தந்து, இந்த பூலோகத்தில் செல்வங்களை அல்ல, பரலோகத்தில் உம்மோடு இணைந்து செயல்படவும், அங்கு எமது செல்வங்களை சேர்த்து கொள்ளவும் நீர் எமக்கு கிருபை தந்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம், வல்லமை நிறைந்த பிதாவே. ஆமென்.